மார்கசீர்ஷ மகாத்மியம் மார்கழி மாத மகத்துவம் 8ஆம் அத்தியாயம். துளசியின் மகத்துவம். குறிப்பு: துளசி செடி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமானது. ஜலந்தரன் மற்றும் துளசி தேவியின் புராண கதை திருத்துழாயான துளசியின் மீது ஸ்ரீ மகாவிஷ்ணு கொண்ட சிறப்பு பற்றுதலை விளக்குகிறது. இந்த துளசி மகிமை கார்த்திகை மகாத்மியம் மற்றும் மார்கசீர்ஷ மகாத்மியம் இரண்டிலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் மிகவும் விரும்பப்படுகிறது என்பதை குறிக்கிறது. பிரம்மதேவர் கூறினார், ஆண்டவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மகிமையான துளசியின் மகத்துவத்தை துல்லியமாக விவரிக்கவும் அதன் இருப்பு தங்களை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்கிறது. ஸ்ரீ பகவான் கூறலானார், நகைகள், தங்க மலர்கள் மற்றும் முத்துக்கள் பரிந்துரைக்கப்படும் போது திருத்துழாய் இலையின் பிரசாதம் தரும் புண்ணியத்தில் 16இல் 1 பங்கு கூட தருவதில்லை. துளசி முளைகளால் என்னை வழிபடுபவர் கருவறையில் புதிய பிறப்பிற்குள் நுழைவதில்லை, முக்தி அடைகிறார். துளசி வளர்த்து அதன் இலைகளால் என்னை வணங்க வேண்டும். அவர் ஸ்வர்க்கத்திலும் ஸ்வேத தீபத்தில் என் இருப்பிடத்திலும் மகிழ்ச்சி அடைவார். துளசியின் தூய்மையான நறுமணமுள்ள மற்றும் உடையாத இலைகளால் ஒரு முறையாவது என்னை வணங்கினார் யமன் தனது பதிவில் எழுதப்பட்ட அந்த மனிதனின் பாவத்தை துடைக்கிறான். என் வழிபாட்டிற்காக மக்கள் துளசி இலைகளை ஒன்று திரட்டவில்லை என்றால் அவர்களின் இளமை, ஆயுள், செல்வம் மற்றும் சந்ததிக்கு கேடு. அவர்களின் மகிழ்ச்சி இங்கும் மறுமையும் காண முடியாது. மார்கழி மாதத்தில் திருத்துழாய் இலைகளால் வணங்கப்படும் எனது சிலையை பார்ப்பதால் பிராமண வதம் செய்த பாவம் நீங்கும். யாரேனும் துளசியுடன் இறைவனாகிய என்னை எப்பொழுதும் வழிபட்டால் அவரது பெரும் பாவங்கள் அழிந்துவிடும். சின்ன பாவங்களை என்ன சொல்ல? ஒரு பூவை பறித்து நீண்ட நேரம் கழிந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும். கிணறு போன்றவற்றிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு நீண்ட காலமாக இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு துளசி இலையை பழக்கமாக இருந்தாலும் தூக்கி எறிய வேண்டியதில்லை. கங்கை நீரை அகற்றவே தேவையில்லை. புனிதமான துளசி எனக்கு பிடித்த இலை. கிடைக்காத வரை மகனே, மாலதியும் மற்ற பூக்களும் நீண்ட நேரம் உருமுகின்றன. அதாவது அவற்றின் செயல்திறனை பற்றி பெருமையாக கூறுகின்றன. ஒரு முறையாவது வில்வ இலையை கொண்டு என்னை வழிபடும் மனிதன் வேதனையிலிருந்து விடுபடுவான், என்னிடம் வந்து முக்தி அடைவார். வில்வ இலை, சாமி இலை, ஜாதி இலை, தாமரை இலை மற்றும் அதன் கூடவே கௌஸ்துப நகையை விட துளசி இலை எனக்கு மிகவும் பிடித்தமானது. பார்க்கடலில் இருந்து வெளிவந்த இந்த பத்மா, லக்ஷ்மி தேவி போன்று உடையாத இலைகளுடன் கூடிய துளசி கொத்து என் இதயத்திற்கு மிகவும் பிரியமானது. துவாதசி திதி 12ஆம் நாள், இருண்ட பாதி அல்லது பிரகாசமான பாதி சந்திர மாதத்தில் எனக்கு மிகவும் பிடித்தது போல துளசி இலை கருப்பாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு மிகவும் பிடித்தது. ஒருவன் துளசி இலையை எடுத்து என்னை பக்தியுடன் வணங்கினால் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் உட்பட அனைவரும் அவரை வணங்குகிறார்கள். துளசியின் கருப்பு வகையின் கருமையான முளைகள் கிடைக்காதவரை எண்ணற்ற விலையுயர்ந்த கற்கள் மற்றும் கௌஸ்துபம் போன்ற நகைகள், அதாவது அவற்றின் செயல்திறனை பற்றி பெருமையாக கர்ஜனை செய்யும். கிருஷ்ண துளசியுடன் ஸ்ரீ கிருஷ்ணரை பக்தியுடன் வழிபடுபவர் ஸ்ரீயுடன் ஸ்ரீ விஷ்ணு இருக்கும் பிரகாசமான உலகத்தை அடைகிறார். என்னை வழிபடும் நோக்கத்திற்காக துளசி இலைகளை வழிபடுபவர்களுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் கொடுப்பவர்கள் மாறாத பகுதிக்கு மோட்சம் அடைய செல்கின்றனர். கருமையும் வெண்மையுமான வண்ணங்கள் கொண்ட துளசியால் என்னை வழிபடுபவர் உடலை துறந்த பின் நிரந்தரமான ஸ்ரீ வைஷ்ணவ லட்சியத்தை அடைகிறார். பிரம்மதேவர் கூறினார், கேசவா,
தூபத்தை சமர்ப்பிப்பதன் பலனையும் எனக்கு உண்மையிலேயே கூறுங்கள். ஸ்ரீ பகவான் கூறலானார், மகனே கேட்பாய். தூபமிடுவதால் ஏற்படும் பலனையும் விளக்கேற்றுவதன் பலனையும் நான் உனக்கு கூறுகிறேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மார்கழி மாதத்தில் எனக்கு அகலிகை, கற்பூரம் மற்றும் நறுமணமுள்ள தெய்வீக சந்தனத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் பக்தன் தனது குடும்பத்தின் 100 தலைமுறைகளை மீட்டுக் கொள்வான். கருப்பு கற்றாழையில் இருந்து உருவான தூபத்தால் என் ஆலயத்திற்கு புகைமூட்டம் போடும் வைஷ்ணவர் நரக கடலில் இருந்து விடுதலை பெறுகிறார். எருமை நெய் மற்றும் சர்க்கரை மிட்டாய் கலந்த நறுமண பசை பிசின் தூபத்தை ஒருவர் எனக்கு வழங்கினால் அவர் விரும்பியதை நான் அவருக்கு வழங்குகிறேன். கம் ரெசின் புகைப்பிடிக்கும் போது அனைத்து பேரழிவுகளையும் நீக்குகிறது. கருப்பு கற்றாழை மரம் பல்வேறு வகையான நேசத்திற்குரிய ஆசைகளை அளிக்கிறது. கருப்பு அகல் தூபம் உடலையும் உறைவிடத்தையும் புனிதமாக்குகிறது. ஒரு சால மரத்தின் பிசின் வெளியேற்றுதலிலிருந்து வரும் தூபமானது எக்ஷஸ் மற்றும் ராட்சசர்களை அளிக்கிறது. தூபத்தில் 10 அலகுகள் அல்லது பொருட்கள் உள்ளன. அவை ஜாதி மலர், ஏலக்காய், சால மரம் மற்றும் பல வகை பொருட்கள் உள்ளன. யாரேனும் ஒருவர் எனக்கு மிகவும் பிடித்தமான 10 பொருட்களையும் சேர்த்து மார்கழி மாதத்தில் எனக்கு அர்ச்சனை செய்தால் நான் அவருக்கு மிகவும் அரிதான பொருட்களையும் வலிமையையும் புத்திரர்களையும் மனைவியையும் பக்தியையும் தந்தருள்கிறேன். ஆண்கள் முஸ்தா என்றழைக்கப்படும் ஒரு வகையான புல் தூபத்தை விரும்புகிறார்கள். வெல்லம் சுபகாரியங்களுக்கும் மற்றவர்களை வெல்வதற்கும் உகந்தது. மார்கழி மாதத்தில் இதை என் முன் சமர்ப்பிப்பவன் எல்லா பாவங்களையும் போக்கி என்னை அடைகிறான். எவருடைய கை கால்களை துடைக்கிறார்களோ அவர் எனக்கு செலுத்தப்பட்ட தூபத்தின் எச்சங்களால் துடைக்கப்படுகிறார். அவர் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வளிமண்டலத்திலிருந்தும் எதற்கும் பயப்படுவதில்லை. மார்கழி மாதத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் இடைவிடாமல் தூபத்தை என் முன் சமர்ப்பித்தால் மனிதனுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது. எல்லா விதமான செல்வங்களையும் உடையவராக இருப்பார். தூபம் அழகான அம்சங்களை கொண்டுள்ளது. தூபம் மிகவும் புனிதமானது. ஒரு மரத்தின் வெளிப்பாடு தெய்வீகமானது. இது மிகவும் தூய்மையானது மற்றும் புனிதமானது. இனிமேல் நான் விளக்குகளின் சிறந்த செயல்திறனை விவரிக்கிறேன். அவை வழங்கப்பட்டால் மனிதன் சந்தேகத்திற்கு இடமின்றி ஸ்ரீவைகுந்தத்தை அடைகிறான். நெய் நிரம்பிய பல திரிகளின் விளக்கை சம்பிரதாயமாக அசைப்பவன் 1 கோடி கல்பங்கள் சொர்க்கத்தில் வசிப்பான். மார்கழி மாதத்தில் என் முன் ஒளி வீசுவதை கண்டவன் 7 பிறவிகளுக்கு பிராமணனாக பிறந்து இறுதியில் உயர்ந்த இடத்தை அடைவான். என் முன் பக்தியுடன் கற்பூரத்தை அசைப்பவன் சிறந்த பிராமணனே எல்லையற்றவனான என்னுள் நுழைவான். நீராஜனம் என்று கூறப்படும் கற்பூர ஆரத்தி செய்தால் மகனே, எனக்கு செய்யப்படும் வழிபாடு மந்திரங்கள் மற்றும் விதிக்கப்பட்ட சடங்குகள் இல்லாமல் இருந்தாலும் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும். மார்கழி மாதத்தில் கற்பூர தீபம் ஏற்றுபவர் குதிரை யாகத்தின் பலனை அடைவார். அவர் தன் குடும்பத்தை மீட்டுக் கொள்வார். எனக்கு முன்பாகவோ அல்லது பிராமணர்களிடமோ குறுக்கு வழியில் விளக்கையோ சமர்ப்பிப்பவர் மிகுந்த அறிவாளியாகவும் பரிபூரண அறிவுடனும் கூரிய பார்வையுடனும் விளங்குகிறார். மார்கழி மாதத்தில் என் முன் நெய் அல்லது எண்ணெயில் தீபம் ஏற்றி வைப்பவரின் தகுதியை கேளுங்கள். அவர் தன் பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறார். அவர் 1000 சூரியன்களைப் போல பிரகாசிக்கிறார். ஒரு ஒளிரும் வான் ரதத்தில் அவர் என் உலகத்திற்கு செல்கிறார். அங்கு அவர் கௌரவிக்கப்படுகிறார். எனவே ஒரு புத்திசாலி பக்தன் எல்லா வகையிலும் விளக்குகளை வழங்க வேண்டும். அர்ச்சனை செய்யப்பட்ட பிறகு அதை வெளியே போடுபவர் நிச்சயத்தில் நரகத்தில் விழுவார். பேராசை அல்லது வெறுப்பின் காரணமாக விளக்கை அகற்றும் பாவி சிறந்த பிராமணரே ஆனாலும் அந்த விளக்கை அகற்றியதால் குருடனாகவும் ஊமையாகவும் மாறுகிறார். 8ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.